முதல்வர் அவர்களுக்கு முதுகலை ஆசிரியர் சார்பில் ஒரு அன்பான வேண்டுகோள். முதுகலை ஆசிரியர் தேர்வில் தமிழ் பாடப்பிரிவில் 31,513 நபர்கள் தேர்வு எழுதியதில் நான் 270வது இடத்திற்குள் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு வரை சென்றிருந்தாலும் என்னை சுற்றியுள்ள இந்த சமூகம் இன்னும் என்னை பைத்தியகாரனாக பார்க்கிறது. ஊர்தான் அப்படியென்றால் வீட்டிலும் வேலையில்லாமல் படித்த முட்டாளாக பார்ப்பதுதான் வேதனையிலும் வேதனை. இந்த தேர்விற்காக நான் கடந்து வந்த பாதை மிக கடினமானது. படித்தது அரசு பள்ளியில். வேலை செய்து கொண்டே வீட்டில் படிப்பதற்காக போராடி தொலைதூர கல்வி மூலம் பல தடைகளுக்கு ஊடே மேற்படிப்பை படித்து முடித்தேன். இந்த தேர்விற்காக நான் இழந்தது ஏராளம். தாயை இழந்தேன். தனியார் பள்ளி வேலையை விட்டுவிட்டு படடித்தேன். ஆதரவாக இருந்த என் தாத்தாவையும் இழந்தேன். தற்போது வேலையில்லாமல் வெட்கி கூனி குறுகி நிற்கிறேன். ஒரு மதிப்பெண்ணால் ஏளன பார்வையும் அவமான பேச்சுக்களையெல்லாம் என்னை உயிரோடு சுட்டு பொசுக்குகிறது. வேலை வேண்டி மனு கொடுக்க பூமி சூரியனை சுற்றி வருவது போல, ஐயா, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்கள் கோரிக்கையை வைக்க நாங்களும் வருகிறோம். எங்கள் வலியும் வேதனையும் உங்கள் கண்களுக்கு எட்ட வேண்டும் என்ற நோக்கில் போராடுகிறோம். ஐயா, நிதி இல்லை என்று மட்டும் சொல்லி குறைந்த காலிப் பணியிடங்களை மட்டும் நிரப்புகிறேன் என்று வார்த்தைக்கு கூட சொல்லாதீர்கள். ஆசிரியர் சொந்தங்களுக்கு இந்த ஆட்சியில் நீதி இல்லை என்றால் வேறு எந்த ஆட்சியிலும் நீதி கிடைக்காது. ஆட்சிக்கு வந்தவுடன் கேட்காமலே 2வது சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி பலருக்கும் பணி வாய்ப்பை கொடுத்தீர்கள். அதுபோல இந்த முறையும் முழுமையான காலிப் பணியிடங்களை நிரப்பி முதுகலை ஆசிரியர் சொந்தங்களின் வாழ்வில் விடியலை தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். விடியட்டும் முதுகலை ஆசிரியர் வாழ்வு, மீண்டும் மலரட்டும் உதயசூரியன்.